ஹலோ மக்களே, இன்னைக்கு நம்ம கூட நியூலி லான்ச்டு டியாகோ தான் வந்திருக்கு. ஸோ ஓல்டு ஜெனுக்கும் இதுக்கும் என்னென்ன மாதிரி மாற்றங்கள்லாம் டாடா மோட்டார்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றத டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் வந்து பார்ப்போம். லெட்ஸ் கெட் இன்டு டுடேஸ் வீடியோ. சார் நம்ம கூட இருக்க இந்த டியாகோ வந்து டாப் அண்ட் வேரியன்ட். ஸோ தட் இஸ் கிரியேட்டிவ் பிளஸ். ஸோ ப்ரைஸ் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 4.69லேருந்து 8.54 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. தட் இஸ் சிஎன்ஜியோட டாப் அண்ட் வேரியன்ட். அண்ட் ஆல்சோ வந்துட்டு இதோட கலர் நேம் வந்துட்டு பேங்காங் பல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிஃப்ரெண்டான ஒரு கலர் நேம் வந்து கொடுத்துருக்காங்க. பட் என்ன பொறுத்த வரைக்கும் இது வந்து ஸ்கை ப்ளூ அப்படின்னு தான் நான் டெஃபினட்டாக வந்து சொல்லுவேன். அண்ட் ஆல்சோ இதில் வந்துட்டு ஒரு நியூ செட் ஆஃப் எல்இடி ஹெட்லாம்ப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இது வெஹிக்கிளுக்கு வந்து பர்ஃபெக்டாக வந்து மேட்ச் ஆயிருக்கு. ஸோ இந்த ஹெட்லாம்பில் வந்து ஒரு ஸ்லீக்கான டிஆர்எல்ஸ், பட் இட்ஸ் நாட் அ பைஃபங்க்ஷனல் டிஆர்எல். இண்டிகேட்டர் வந்துட்டு லெஃப்ட் சைடில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் லோ பீம் அண்ட் ஹை பீம்க்கு வந்துட்டு செப்பரேட்டான யூனிட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபாக் லேம்ப்ஸ் வந்து பெட்ரோல் வந்து ஆஃபர் வந்து பண்றாங்க. அண்ட் திஸ் இஸ் நாட் ஏர் கர்டைன்ஸ், இது வந்து ஒரு டிசைன் எலிமெண்ட் மட்டும்தான். அண்ட் இதோட ஓவராலா இந்த இன்ஜினோட கிரில்லையும் வந்து இப்போ வந்து சேஞ்ச் வந்து பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து வெஹிக்கிள் வந்து பார்க்கறதுக்கு வந்து ஒரு மாடர்னான ஒரு டிசைன்ல வந்து இருக்கு. அண்ட் இந்த பேட்டர்ன் வந்து கிளாசி பிளாக் ஃபினிஷ்ல வந்து கொடுத்துருக்காங்க. அப்படிங்கறனால இது ஓவராலா வெஹிக்கிளோட லுக்கே வந்து நல்ல ப்ரீமியமா வந்து காட்டுது அப்படின்னு வந்து சொல்லலாம். அண்ட் ஆல்சோ ஹியர் இஸ் யோர் ஃப்ரண்ட் பார்க்கிங் கேமரா. அண்ட் நெக்ஸ்ட் வெஹிக்கிளோட சைட் ப்ரொஃபைல் தான் நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இந்த சைட் ப்ரொஃபைலில் வந்துட்டு கம்ப்ளீட்டாக பிளாக் அவுட்டான ஒரு ரூப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆல்சோ வந்துட்டு இந்த அலாய் வீல்ஸையும் வந்துட்டு ஒரு டியூல் டோன் ஷேடில் வந்து கொடுத்துருக்காங்க. வெஹிக்கிளோட டயர் சைஸ் அப்படின்னு வந்து பார்க்குறப்ப 175/60 R15 அலாய் வீல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ஓஆர்விஎம்மையும் கம்ப்ளீட்டாக பிளாக் அவுட் பண்ணி அதிலேயே வந்துட்டு ஒரு இன்டெகிரேட்டரான இண்டிகேட்டர்ஸ் 360 கேமராவையும் நம்மளால வந்து பார்க்க முடியுது. அண்ட் கோ டிரைவர் சைடில் வந்துட்டு ரிக்வஸ்ட் சென்சார் வந்து கிடையாது. டிரைவர் சைடில் மட்டும் ரிக்வஸ்ட் சென்சார் வந்து கொடுத்துருக்காங்க. பட் இங்கேயும் வந்து கொடுத்துருக்கலாம். நெக்ஸ்ட் த ரியர் டோர்ஸ். ஸோ இந்த ரியர் டோரில் வந்துட்டு ஃபேப்ரிக் மெட்டீரியல்ஸ் வந்துட்டு டோர் பேட்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த இடத்துலாமே வந்துட்டு பியானோ பிளாக் ஃபினிஷ் வந்து கொடுத்துருக்காங்க. பட் இந்த ஃபேப்ரிக்கில் ஸ்டெயின்ஸ் வந்து பட்டுச்சு அப்படின்னா டெஃபினட்டாக வந்து தெரியும். ஒரு 1/2 லிட்டர் வாட்டர் பாட்டில் ஹோல்டர் வந்து ஆஃபர் வந்து பண்ணுறாங்க. அண்ட் ஆல்சோ ரியரில் ஏசி வென்ட்ஸ் இஸ் தேர். அண்ட் 65 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்றது ஒரு ஆட் ஆன் பெனிஃபிட். பட் இந்த ஹெட்ரெஸ்ட் எல்லாமே வந்துட்டு ஃபிக்ஸ்டு ஹெட்ரெஸ்ட் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அதுவும் வந்துட்டு ரியரில் சென்ட்ரல் பேசஞ்சருக்கு வந்து ஹெட்ரெஸ்ட் வந்து கிடையாது. ஆர்ம் ரெஸ்ட்டும் வந்து ஆஃபர் வந்து பண்ணல. டியாகோட ரியர் சீட்டில் நான் வந்திருக்கேன். மை ஹைட் இஸ் 5.5. டிரைவர் அண்ட் கோ டிரைவர் ரெண்டுமே என்னோட ஹைட்டுக்கு நான் வந்து அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கேன். எனக்கு வந்து ஒரு டீசென்ட்டான ஒரு லெக் ரூம் வந்து இருக்கு. தை சப்போர்ட்டுமே வந்து அடிக்வேட்டாக வந்திருக்கு. நீங்கள் 6 ஃபீட்டில் இருந்தீங்கன்னா கூட உங்களுக்கு ஹெட் ரூம் வந்து ஓகேவா இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். அண்ட் ஆல்சோ வந்துட்டு இந்த கிராப் ஹேண்டில்ஸ் அப்படின்னு வந்து பார்க்குறப்ப இந்த ரியரில் வந்து எல்லாமே ஃபிக்ஸ்டாக தான் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃப்ரண்ட்டில் இருக்கிறது வந்து ஒரு சாஃப்ட் க்ளோசிங்கோட வந்து கொடுத்துருக்காங்க. பட் டிரைவர் சைடில் கிராப் ஹேண்டில்ஸ் வந்து மிஸ் பண்ணிட்டாங்க. டியாகோட ரியர் ப்ரொஃபைல் தான் நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம். ஸோ ரியரில் வந்துட்டு கம்ப்ளீட்டாக பிளாக் அவுட்டான ஒரு ஷார்ப் ஃபின் ஆண்டனா வந்து ஆஃபர் வந்து பண்ணுறாங்க. இது அவங்களோட ஜிபிஎஸ் சிக்னலையும் பூஸ்ட் பண்ணி கொடுக்கும். அப்படிங்கிறனால ஐராவை யூஸ் பண்ணுறதுக்கு வந்து ரொம்பவே வந்து சப்போர்ட்டிவாக இருக்கும். அண்ட் ஸ்பாய்லரில் வந்துட்டு ஹை மவுண்டட் ஸ்டாப் லேம்ப், ரியரில் டிஃபாகர், வைப்பர் அண்ட் வாஷர்ஸோட வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ரியரில் வந்துட்டு மாற்றங்கள் அப்படின்னு வந்து பார்க்குறப்ப நியூ செட் ஆஃப் டெயில் லேம்ப் வந்து இப்போ வந்து கொடுத்துருக்காங்க. தட்ஸ் எல்இடி டெயில் லேம்ப். ஈவன் இண்டிகேட்டர்ஸுமே வந்துட்டு எல்இடிஸில் வந்து கொடுத்துருக்காங்க. பட் இதில் இருக்க இந்த பார்ட் வந்துட்டு இட்ஸ் நாட் அ கனெக்டட் டெயில் லேம்ப். இது வந்து வெஹிக்கிளோட லுக்கை என்ஹான்ஸ் பண்றதுக்கு மட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. டியாகோவோட பேட்ஜிங்கே வந்து நல்ல போல்டா வந்து இருக்கு. ரியர்ல 2 அல்ட்ராசோனிக் சென்சார்ஸ். அண்ட் ஹியர் இஸ் யோர் ரிவர்ஸ் பார்க்கிங் கேமரா அண்ட் ரிவர்ஸ் லைட். அண்ட் நெக்ஸ்ட் டு த பூட் ஸ்பேஸ் அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த பூட்டை ஓப்பன் பண்றப்ப இன் ஜென்ரலாவே இந்த பார்சல் ட்ரே வந்து இந்த டோர் கூடயே வந்து போயிடும். பட் அந்த டேகை வந்து ஏன் டெலிட் பண்ணிட்டாங்கன்னு வந்து தெரியல. ஸோ ஒவ்வொரு டைம் லக்கேஜ் வைக்கிறப்ப நீங்க தான் மேனுவலா வந்து அதை ஓப்பன் பண்ணி விடணும். when it comes to the spare wheel, இதுல வந்துட்டு ஒரு ட்ரம் வீல் வந்து ஆஃபர் வந்து பண்றாங்க. பட் the tire size is 155/80 or 13 inch. ஸோ டாப் அண்ட் வேரியன்ட் வந்து வாங்குறீங்க அப்படின்னா உங்களோட டயர்ஸ் வந்து R15 இருக்கும். ஸ்பேர் வீல் பி 13 inch. அண்ட் நெக்ஸ்ட் வெஹிக்கிளோட டிரைவர் டோர். ஸோ டிரைவர் டோரில் வந்துட்டு ஹேண்டில் ரிக்வஸ்ட் சென்சார் வந்து கொடுத்துருக்காங்க. பட் கோ டிரைவர் சைட்லேயும் வந்து கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ரொம்ப வந்து கன்வீனியன்ட்டாக வந்து இருந்திருக்கும். அண்ட் டிபிக்கலான பவர் விண்டோட கண்ட்ரோல்ஸ் வந்துருக்கு. ஏஎம்டியோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட். அண்ட் இந்த இடத்துல ஒரு 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் ஹோல்டர், மேப் பேக்கெட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு பக்கத்தில் ஒரு அணில் வந்து ஜூஸ் வந்து குடிச்சிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் டு த டிரைவர் சீட்ஸ் அப்படின்னு வந்து பார்க்குறப்ப 6-way மெக்கானிக்கலி அட்ஜஸ்டபிள் டிரைவர் சீட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. லெட்ஸ் ஜம்ப் இன்டு த கேபின். ஸோ வெஹிக்கிள்க்கு உள்ள வந்தோடனே இந்த டியூல் டோன் டேஷ்போர்டு தான் நம்மளை வந்து வெல்கம் வந்து பண்ணுது. ஸோ இந்த பார்ட்டில் வந்து ஃபேப்ரிக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் மேலே இருக்கிறது எல்லாமே வந்து ஒரு ஹாட் பிளாஸ்டிக்ல தான் வந்திருக்கு. ஸோ க்ளவ் பாக்ஸில் ஒரு டீசென்ட்டான ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ், அதுவும் கூல்டு க்ளவ் பாக்ஸ் வந்து ஆஃபர் வந்து பண்ணுறாங்க. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இது போக டிரைவரோட ஆம்ரெஸ்ட்லேயும் ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் வந்துருக்கு. அலாங் வித் 12 வோல்ட் பவர் சாக்கெட்டோட வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ரீடிங் லேம்ப்ஸ்ல வந்துட்டு எல்இடி ரீடிங் லேம்ப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. கோ டிரைவர் ஏர் பேக்கை வி கேன் ஏபிள் டு டர்ன் இட் ஆஃப். பட் நம்ம யாரும் அதை ரெக்கமெண்ட் வந்து பண்றது இல்லை. அண்ட் கோ டிரைவரோட ஷேட்ஸ்ல வந்து வேனிட்டி மிரர் வந்து ஆஃபர் வந்து பண்றாங்க.
பட் டிரைவர் சைடில் ஜஸ்ட் டிக்கெட் ஹோல்டர்ஸ் மட்டும் தான் வந்து இருக்கு. ஸோ மூவிங் ஃபார்வர்டு இங்கேயும் ஆன்டி மிரர் வந்து கொடுத்தாங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பிகாஸ் ஃபாஸ்டாக வந்ததுக்கப்புறம் நம்ம யாரும் பெருசாக அதை யூஸ் பண்ணுறது இல்லை. அண்ட் இன்ஃபோடைன்மெண்ட் வந்து ஒரு 10 inch இன்ஃபோடைன்மெண்ட் வந்து ஆஃபர் வந்து பண்ணுறாங்க. அண்ட் இதோட யூசர் இன்டர்ஃபேஸ் வந்து ரொம்பவே வந்து ஸ்மூத்தாக இருக்கு அப்படின்றது ஒரு ஆட் ஆன் கன்வீனியன்ஸ். அண்ட் ஆல்சோ இதில் வந்துட்டு 360 கேமராவோட கிளாரிட்டி வந்து ரொம்ப அமேசிங்காக இருக்கு. ஆல்மோஸ்ட் இப்போ நிறைய லக்ஸுரி கார்ஸ்ல கூட ஐ மீன் ஒரு 20 to 25 lakhs கார்ஸ்ல கூட இந்த மாதிரி ஒரு கிளாரிட்டி வந்து நிறைய மேனுஃபேக்சர்ஸ் வந்து கொடுக்கறது இல்லை. சோ கால் டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸ் மேனுஃபேக்சர்ஸ் யாருன்னு தெரிஞ்சா கமெண்ட் செக்ஷன்ல வந்து சொல்லுங்க. அண்ட் இது போக பிளைண்ட் வியூ மானிட்டரும் வந்து கொடுக்குறாங்க அப்படின்றது இந்த வெஹிக்கிளோட ஒரு ஆட் ஆன் பாயிண்ட். பிகாஸ் நம்ம வெஹிக்கிளை வந்துட்டு ஒரு டிராஃபிக் கண்டிஷன்ஸ்ல நம்ம வந்து டிரைவ் பண்றப்ப இந்த பிளைண்ட் ஸ்பாட்ல யாராவது வராங்களா அப்படின்றத பார்த்துட்டு நம்ம ஒரு ஷார்ப்பான டேர்ன் எடுக்கிறதுக்கு இது ரொம்ப வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் பிலோ டு தட் வெஹிக்கிளோட சென்ட்ரல் லாக் அண்ட் ஃபாக் லாம்ப்ஸோட கண்ட்ரோல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ஏசி கண்ட்ரோல்ஸ் எல்லாமே பிசிக்கல் பட்டன்ஸா வந்து இருக்கு அப்படின்றது ஒரு ஆட் ஆன் சேஃப்டி ஆல்சோ. நான் ஏன் அப்படி வந்து சொல்றேன் அப்படின்னா, டச் பேட்ஸாக இருந்துச்சு அப்படின்னா டிரைவ் பண்ணுறப்ப நம்ம அதை பார்த்து யூஸ் வந்து பண்ணணும். ஸோ இது ஃபிசிக்கல் பட்டன்ஸாக இருக்குது அப்படின்றப்ப நம்மளோட இன்ஸ்டிங்க்ல ஸ்டோர் ஆயிடுச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளால இதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறதுக்கு இது ரொம்ப கன்வீனியன்ட்டாக இருக்கும். டிஸ்ட்ராக்ஷன் லெவலில் அது ரொம்ப வந்து கம்மி பண்ணி கொடுக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். அண்ட் இந்த 2 டாக்ல இந்த பார்ட் வந்துட்டு ஒரு வயர்லெஸ் சார்ஜிங் டாக் வந்து ஆஃபர் வந்து பண்ணுறாங்க. இது வந்து ஜஸ்ட் ஒரு ரெஸ்டிங் டாக் மட்டும்தான். அண்ட் 2 டைப் சி சார்ஜஸ் வந்து இருக்கு. ஒருல 65 வாட்ஸ், ஒன்று வந்து மல்டிமீடியாவுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இதோட எர்கானமிக்ஸை மட்டும் கொஞ்சம் இம்ப்ரூவ் வந்து பண்ணியிருக்கலாம். பிகாஸ் இது எங்கே இருக்கு அப்படின்னே வந்து தெரியல. டெலிவரி டைம்ல சொல்லாட்டி கண்டிப்பா கஸ்டமர்ஸ் யாரும் இதை நோட்டீஸே வந்து பண்ண மாட்டாங்க. அண்ட் ஷிஃப்டிங் டயல்ஸ் எல்லாமே ஒரு ரோட்டரி டயல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதுவும் வந்து கன்வீனியன்ட்டா வந்து இருக்கு. ஸ்டிக்கு பதிலாக டிபெண்ட்ஸ் அப்பான் த யூசர். அண்ட் 2 கப் ஹோல்டர்ஸ் வந்து இருக்கு. இங்கேயும் வந்து அணில் ஒன்று இருக்கு. ஜூஸ் பாட்டில் வந்து தனியா வந்து வச்சிருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் டு தி ஸ்டீரிங் வீல்ஸ். ஸோ ஃபைனலி ஸ்டீரிங் வீல்ஸோட டிசைன் வந்து டாடா மோட்டார்ஸ் வந்து சேஞ்ச் வந்து பண்ணிட்டாங்க. பிகாஸ் இந்த இடத்துல இருந்து அந்த இலிமினேட்டட் ஸ்டீரிங் வீல் ஒரு கிளாஷி பிளாக் ஃபினிஷ்ல வந்து இருக்கும். நைட் டைம்ல சில பேருக்கு அது வந்து இன்கன்வீனியன்ட்டா வந்து இருக்கலாம். அண்ட் ஆல்சோ வந்துட்டு டஸ்ட்டை வந்து ரொம்ப வந்து அட்ராக்ட் பண்ணிட்டு இருந்துச்சு. அண்ட் இது போக ஃபிளாட் பாட்டம் ஸ்டீரிங் வீலும் வந்து இருக்கு அப்படிங்கறனால வெஹிக்கிளோட இன்கிரஸ் அண்ட் எக்ரஸ்க்கும் வந்து ரொம்ப வந்து ஈஸியா வந்து இருக்கும். அண்ட் ஆல்சோ இந்த கண்ட்ரோல் வந்து ஓல்டு ஸ்டீரிங் வீல்ல வந்துட்டு யூஸ் பண்றப்போ கொஞ்சம் டிஸ்டர்ப்டா இருக்கும். ஃபைனலி டாடா மோட்டார்ஸ் வந்து அதையும் வந்து சரி பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆஸ் யூஷுவல் ரைட் சைட் ஸ்டிக்ல நம்மளோட இண்டிகேட்டர்ஸ் ஆட்டோ ஹெட்லாம்ப்ஸோட வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் வைப்பர்ஸும் வந்துட்டு ரெயின் சென்சிங் வைப்பர்ஸோட வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்றது ஒரு ஆட் ஆன் பாயிண்ட். இது போக இந்த வெஹிக்கிளோட மொத்த சிறப்பம்சமே இதோட கிளஸ்டர் தான். ஸோ கிளஸ்டர் வந்து பார்க்கறதுக்கு வந்து ரொம்ப வந்து ஸ்லீக்கா இருக்கு, ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம். இன் ஜென்ரலாவே இதை வந்துட்டு ஒரு கேவ் மாதிரி வந்து கவர் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது வந்து மாடர்ன் டிசைனா வந்து இருக்கு. அண்ட் இது போக இந்த வெஹிக்கிளோட எல்லா இன்ஃபர்மேஷன்ஸையும் இந்த கிளஸ்டர்ல ஆல்மோஸ்ட் எந்த ஆங்கிள் இருந்து பார்த்தாலும் கிளார் அடிக்காம நம்மளால வந்து பார்க்க முடியுது அப்படின்றது ஒரு ஆட் ஆன் பாயிண்ட். பட் இந்த ஓஆர்விஎமோட அட்ஜஸ்ட்மெண்ட் மட்டும் இன்னும் ஏபிள்ல இருந்து இருக்கு. ஸோ அதை வந்து டிரைவரோட ஆம்ரெஸ்ட்ல வந்து கொடுத்துருந்தாங்க அப்படின்னா யூஸ் பண்றதுக்கு வந்து ரொம்ப வந்து கன்வீனியன்ட்டா இருந்திருக்கும். ஸோ வெஹிக்கிளோட இன்ஜின் அப்படின்னு வந்து பார்க்குறப்ப பெட்ரோல் அண்ட் சிஎன்ஜி அப்படின்னு சொல்லிட்டு 2 ஆப்ஷன் வந்து இருக்கு. ஸோ பெட்ரோலோட பவர் அவுட்புட் வந்து 86 PS ஆஃப் பவர் அண்ட் 113 Nm ஆஃப் டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. சிஎன்ஜி வந்து போறீங்க அப்படின்றப்ப 75 PS ஆஃப் பவர் அண்ட் 95 Nm ஆஃப் டார்க் வந்து ப்ரொடியூஸ் வந்து பண்ணுது. ஸோ போத் பெட்ரோல் அண்ட் சிஎன்ஜி ரெண்டுலையுமே வந்துட்டு மேனுவல் அண்ட் ஆட்டோமேட்டிக் அப்படின்னு சொல்லிட்டு 2 ஆப்ஷனுமே வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்றது ஒரு ஆட் ஆன் கன்வீனியன்ஸ். நம்மளோட யூசேஜை பொறுத்து நம்மளால வந்து பிக்கும் வந்து பண்ணிக்க முடியும். அண்ட் ஆல்சோ when it comes to சேஃப்டி, டாடா மோட்டார்ஸ் வந்து இந்த சேஃப்டி பற்றியும் நம்ம பேசவே வந்து தேவையில்லை. மக்கள் வந்து ஒரு ப்ரியாரிட்டியா வந்து கொடுக்குறாங்கன்னா மெயின் ரீசன் வந்து டாடா மோட்டார்ஸோட ஒரு சேஃப்டி. அண்ட் அதோட கிராஷ் டெஸ்ட்ல வீடியோலயே நம்ம வந்து பார்த்திருந்தோம். அண்ட் ஆல்சோ ஜென்ரலாவே சேஃப்டின்றது இந்த கிராஷ் டெஸ்ட்டை மட்டும் பேஸ் பண்ணி வந்து கிடையாது. வெஹிக்கிள் இம்பாக்ட் ஆகாம பார்த்துக்கிறதுக்கு மேனுஃபேக்சர்ஸ் நிறைய டெக்னாலஜிஸ் வந்து கொடுக்குறாங்க. ஏபிஎஸ், இபிடி, ட்ராக்ஷன் கண்ட்ரோல், இஎஸ்பி, ஹில் அசிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு என் நம்பர் ஆஃப் டெக்ஸ் வந்து இருக்கு. நீங்க வாங்க போற வெஹிக்கிள்ல இந்த டெக்ஸ் எல்லாமே இருக்கா அப்படின்றத பார்த்துட்டு நீங்க ஃபர்தரா உங்க பையிங் டெசிஷனை ப்ரொசீட் வந்து பண்ணணும் அப்படின்றது என்னோட ஒரு ரிக்வெஸ்ட். ஸோ ஃபைனல் வேர்டிக்ட் அப்படின்னு வந்து பார்க்குறப்ப ஸோ டியாகோல வந்துட்டு இந்த ப்ரைஸ் ஃப்ரேம்ல நம்மளோட டே டு டே லைஃப்ல யூஸ் பண்ற மாதிரி வந்து ஃபீச்சர்ஸை டாடா மோட்டார்ஸ் இப்போ இதில் வந்து இன்க்ளூட் வந்து பண்ணியிருக்காங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயங்கள் வந்து பார்க்குறப்ப நல்ல கிளாரிட்டியான 360 கேமரா, வயர்லெஸ் சார்ஜர், டைப் சி சார்ஜர்ஸ், இந்த மாதிரி வந்துட்டு நம்ம யூஸ் பண்ற மாதிரி ஃபீச்சர்ஸை கொடுத்துருக்காங்க. அப்படிங்கறனால கண்டிப்பாக இது எல்லாமே டியாகோக்கு வந்து ஒரு செல்லிங் பாயிண்டாக மாறும். அண்ட் ஆல்சோ இதில் இருக்க இன்ஜின் வந்துட்டு ஒரு நியூட்ரலான ஒரு பாயிண்ட்ல இருக்கு. நல்ல ஒரு ஷார்ப்பான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் ஆல்சோ வந்துட்டு நல்ல மைலேஜ் ஃபிகர்ஸும் வந்து கொடுக்குது. அப்படிங்கறனால வெஹிக்கிளோட டிரைவபிலிட்டி வந்து ரொம்ப வந்து நல்லா இருக்கு. சிட்டிக்குள்ள வந்துட்டு ஒரு 16 to 17, ஹைவேல மேக்ஸிமம் வந்துட்டு நம்மளால ஒரு 18 வந்து 20 வரைக்கும் ரீச் வந்து ஆக முடியும். இது எல்லாமே ஒரு சாஃப்ட் டிரைவிங் பேட்டர்ன்ல. எஸ்பெஷலி இந்த செக்மெண்ட்ல வந்து கம்பேர் பண்றப்ப நல்ல ரெஸ்பான்சிவான ஒரு இன்ஜின் வந்து கொடுத்துருக்காங்க. பட் ஒரே ஒரு விஷயம், இட்ஸ் 3 சிலிண்டர் யூனிட் அப்படின்றது மட்டும்தான். அதெல்லாம் தாண்டிட்டு மைலேஜ் ஃபிகர்ஸ் ஆகட்டும், இதெல்லாமே வந்துட்டு ரீசனபிளான ஒரு மைலேஜ் ஃபிகர்ஸ் வந்து கொடுத்துருக்கு. ஸோ நல்ல ஒரு ஃபீச்சர்லோட நல்ல டிரைவபிலிட்டி இருக்கு அப்படிங்கறனால மூவிங் ஃபார்வர்ட் டெஃபினட்டா டியாகோ வந்து ஒரு நல்ல நம்பர்ஸ் வந்து பண்ணும் அப்படின்றதுல எந்த டவுட்ஸும் கிடையாது.
இந்த பியூட்டிஃபுல்லான வெஹிக்கிளை நமக்கு கொடுத்தது கோயம்புத்தூர்ல இருக்க குண்டாட்டா. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த குண்டாட்டா டீம். அண்ட் கோயம்புத்தூர், பொள்ளாச்சி, திருப்பூர் சரௌண்டிங்ல இருக்க மக்கள் இந்த வெஹிக்கிளை டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா ஸ்க்ரீன்ல தெரியும் இந்த நம்பருக்கு வந்து கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களோட டோர் ஸ்டெப்புக்கே டெஸ்ட் ட்ரைவ் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க. தேங்க்யூ.